உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு பாட்டிய பார்க்கணும் போல இருக்கு. நீ என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறியா? நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்பதான் அவங்க வந்துட்டு போனதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ போய் அவங்கள பார்க்கணுன்ற அதெல்லாம் சரியா வராது. அதை விட்டுரு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மாவுக்கு தெரிஞ்சதானே பிரச்சனை. அவங்களுக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ரிஸ்க். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பாப்போம். இல்ல, எனக்கு இப்பவே பார்த்தாகணும். அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து எனக்கு அவங்கள இன்வைட் பண்ணணும். இவ்வளவு நாள் பாட்டி யாருன்னு தெரியாம இருந்துச்சு, அதனால பெருசா எடுத்துக்கல. இப்ப அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தனியா பார்த்து பேசணும்னு ஆசையா இருக்கு. அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இங்க நிலைமை சரியில்லைல்ல, இதனால புது பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு பாக்குறேன். உன்னால முடியலன்னா விட்டுரு, நான் போய் பாத்துக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை வரும் அது இதுன்னு சொல்லாத. பாட்டிய பார்த்து பேசினா என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சொன்னா என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேன். சரி போலாம். நீ போ, நான் வரேன். பாட்டி தங்கம், என் தங்கம், என் தங்கம். எப்படா கண்ணு இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கிறேன். தாத்தா நல்லா இருக்காரா? அவரும் நல்லா இருக்காரு. ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல பாட்டி, எங்க வீட்டு டிரைவரும் கூட வந்தாரு. அம்மா ஃபோன் பண்ணி ஏதோ வெளியில போகணும்னு சொன்னாங்க, அதான் கிளம்பி போயிட்டாரு. என் பேத்திய பார்த்து பேசுறதுக்கு இத்தனை வருஷம் பிடிச்சிருக்கு பாரு. இப்பவாது பார்க்க முடிஞ்சுதே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். பாட்டி, நீங்க வீட்டுக்கு வந்தப்போ அம்மா உங்களை திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு தாயி, உன் அம்மா குணம் தெரிஞ்சது தானே. அவ என்ன அசிங்கப்படுத்தாம அனுப்பியிருந்தா தானே ஆச்சரியப்படணும். என் அம்மா கிட்ட சொல்லாம கொல்லாம பொண்ணு கேட்டு வந்தது அது உங்க தப்பு தானே பாட்டி? சொல்லிட்டு வந்துட்டா மட்டும் உங்க அம்மா வெத்தலை பாக்கு வச்சு உள்ள வாங்கன்னு சொல்ல போறாளா? அப்பவும் இப்படிதானே அவமானப்படுத்தி அனுப்ப போறா? விடு பாட்டி, நீங்களும் தாத்தாவும் இருந்தோம் உங்களை பார்க்காம பேசாம உங்க பாசம் கிடைக்காமலே நாங்க வளர்ந்துட்டோமே. என் அப்ப முருகன் உனக்கும் என் பேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லியிருக்கான். பாப்போம், அவன் சொன்னது எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இதையும் பாப்போம். டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. என்னாச்சு மேடம்? ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? இல்ல, அந்த கோயில்ல சாமி கும்பிடலான்னு வண்டியை கோயில் வாசல்ல நிறுத்து. இந்த கோயிலுக்கா? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, இதோட ஒரு பெரிய கோயில் இதை தாண்டி இருக்கு. நம்ம வேணா அந்த கோயில் போயிடலாமா? ஏன், இந்த கோயிலுக்கு என்ன, இங்கே போலாம். வண்டியை திருப்பு. ரேவதி, உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீ இந்த பொம்பளைய பார்க்க வந்திருப்ப? இல்லம்மா, பாட்டி பெரியவங்களாச்சே, என் கல்யாணத்துக்கு இவங்க ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும் தான் பத்திரிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். இவ மூச்சு காத்தே நம்ம மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறவன்னா நீ என்னடானா உறவு முறை கொண்டாடி பத்திரிக்கையை கொடுக்க வந்திருக்க? வர வர என் பேச்ச கேட்க கூடாதுன்னே இருக்கியா? சாமுண்டீஸ்வரி, என் பேத்தி செஞ்ச
நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா போலாம். அம்மா நான் என்ன சொல்றேன்னா வான்னு சொல்றேன்ல. இது ஒரு கேடு இவளுக்கு. வாடி. பாட்டி, அம்மா, அம்மா, பாட்டி, பாட்டி. ஏய், நீ பாட்டின்னு பாக்க போனியே, அந்த பொம்பளையும் அவ புருஷனும் சேர்ந்துதான் என் அம்மா மேல கோயில் நகைய திருடினதா பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமா இருந்தவங்க. அவங்களாலதான் என் தங்கச்சியையும் நான் பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள அணையாத நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கு. இப்படி எனக்கு துரோகம் செஞ்சவள நீ போய் பார்க்க போவியா? அம்மா, அதுக்குதான் 25 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல. இன்னும் அவங்கள தண்டிக்கிறது சரியில்லம்மா. ஏ ரேவதி, அம்மாவே எதிர்த்து பேசுறியா? அவங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எங்க அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்கதான். அவ பேசுனதுல என்ன தப்பு? அவங்களாலதான் இன்னைக்கு நான் என் அம்மா தங்கச்சிய இழந்து நிக்கிறேன். நான் எப்படி உறவுகளை இழந்து நிக்கிறேனோ அப்படி அவங்களும் இழந்துதான் நிக்கணும். மகன் உயிரோட இருந்தும் பார்க்க முடியாம இருக்கிறது ஒரு தண்டனை தான். போதுமா நீங்க கொடுத்த தண்டனை? அவங்க வயசானவங்க. இனிமேலும் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. பாட்டிங்கிற உரிமையில தான் நான் அவங்கள பார்க்க போனேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இவ்ளோ நல்லா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தால ஒண்ணு சேரும் நினைச்சிருக்காங்க. அவங்க நினைப்புல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. மாமா, ரேவதி நம்ம வேலையை குறைச்சிருவா போல இருக்கே. கார்த்தி ரேவதி கல்யாணத்தை அப்ப நம்ம கண்டிப்பா நடத்திடலாம். நம்ம எதிர்பார்க்கறது அதான் நம்ம அப்பல. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. கரெக்ட். நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது இல்ல. இவ்ளோ வருஷமா அந்த வீட்ல யாரையும் பார்க்காம எந்தவித பேச்சு வார்த்தையும் இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு. நீ கேட்டதுனாலதான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவா அங்க அனுப்பி வைக்கிறேன்னு நான் சம்மதிச்சேன். இன்னும் அப்பா அங்க போக கூட இல்ல. அதுக்குள்ள அந்த கிழவி தம் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டா. உன் அப்பாவை அங்க அனுப்பி வைக்கிறத பத்தி இனிமே நான் யோசிக்கணும். அம்மா, பாட்டி வயசானவங்க. நம்ம காலத்திலே 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு அவங்க நினைச்சதுல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. அப்போ அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரியா? அம்மா, ஒருவேளை மகேஷோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக பாட்டி சொன்ன மாதிரி அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிச்சிருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.